கரூர் சம்பவத்தின் போது நான் சென்னையில்தான் இருக்கிறேன், முடிந்தால் என்னை கைது செய்யுங்கள் என வீரவசனம் பேசிய விஜய் இப்போது சிபிஐ நோட்டீஸுக்கு அந்த வசனத்தை பேசுவாரா என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கிண்டலாக பதிலளித்துள்ளார். கரூர்ல 41 பேர் இறந்தது தமிழக அரசு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருந்தாங்க. அப்போ அது விசாரணைக்கு அவங்க அழைக்கிறதுக்கு முன்னாலே அழைச்சி விசாரணை தொடங்கிறதுக்கு முன்னாலேயே நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் நான் சென்னையில் தான் இருக்கிறேன், முடிந்தால் என்னை கைது செய்ய பாருங்கள்னு வீரவசனம் பேசினாங்க. அவர் மேலே எஃப்ஐஆரும் போடலை, வழக்கு பதிவு பண்ணல, விசாரணைக்கு அழைக்கலை. அப்படி இருக்கும்போது அந்த வசனத்தை பயன்படுத்தினவங்க இப்போ சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியிருக்கு 12ஆம் தேதி. அந்த வசனத்தை பயன்படுத்தாங்களா இல்லை பாரதிய ஜனதா கட்சி அவங்களும் இணைஞ்சு இப்படி ஒரு நாடகம் ஆடுதாங்களா தெரியும்.